சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியாகி அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 நாட்கள். அந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/6/2024 சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷ தத்துவப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில். கேது பகவான் அவருடைய 6ஆம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. ராகு மற்றும் மீனத்தில் இருக்கு. இந்த 12 ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரியம், வீரியம் இதெல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்பி குடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, தம்பி என்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே, ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராசி விருச்சக ராசியுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அப்போ எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் பயிற்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன், உங்களுக்கு 6ஆம் இடமான மேச ராசிக்கும் செவ்வாய் பகவான் ராசிநாதன். அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டு அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாம செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்கு. அதை பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இதுல செவ்வாயாகப்பட்டவர் ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்டவர். இதுக்கு முன்னாடி நம்ம சுக்கிர பயிற்சி பார்த்தோம், மாத பலன் பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி நம்ம முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது எல்லாம் சொல்றோம். இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும், ஒரு மனிதனுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யும், இதை நமக்கு விரிவா பார்ப்போம். அதாவது அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரிய வீரியத்தையும் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். தம்பியுடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, அப்படிப்பட்ட தம்பி அப்படிங்கிற ஒரு உன்னதமான கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா சொல்றோம்ல, அப்ப செவ்வாய் அப்படின்னா அது சகோதரக்காரகன். தம்பி, அண்ணன், அண்ணனா மூத்த சகோதரம்னு சொல்றோம். அண்ணன் தம்பி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சகோதர உறவு அப்படிங்கிறது செவ்வாய்க்காரகன். அதாவது இதை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படும் கிரகம் பாத்தீங்க அப்படின்னா வீர தீர செயல்கள், ஆபத்தான காரியங்கள், விபத்து, கண்டம், இரத்த காயம் படுறது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயுடைய காரகம். எதிரி, ஒரு படார்னு எதிரி ஆயிடுறேன் அப்படின்னா எதிரி ஆகிறது செவ்வாய் காரகம். விதவை ஆகிறது, போர் செய்யறது, போர்க்களம் அது எல்லாம் செவ்வாய்க்காரங்க தான். வெடிபொருட்கள், ஆபத்தான நெருப்பு, உடல்ல ஓடக்கூடிய ஒரு ரத்தம் எல்லாம் பாருங்க செவ்வாயுடைய காரங்க.
அப்ப செவ்வாய் பகவான் எந்தெந்த இதுக்கெல்லாம் என்ன காரகர் அப்படிங்கிறத பார்த்தா உடல்ல ஓடக்கூடிய ரத்தம், உடல்ல ஓடக்கூடிய உஷ்ணங்கள், ஹீட்டு சொல்றோம்ல, அம்மை நோய், கொப்புளம், பேராசை எல்லாம் இதுதான். அதிக காம உணர்வு, ஒரு மனிதனுக்கு அதிகமான காம உணர்வுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் செவ்வாய் தான் காரகர். திருட்டு குணம், தீய எண்ணங்கள், இவை எல்லாத்துக்குமே காரகர் யாரு? செவ்வாய் தான். அப்ப இந்த செவ்வாயாகப்பட்டவர் என்னென்ன பலன், அதாவது ஒரு ஜாதகருக்கு பலமா அமைஞ்சா என்ன பலன், பலவீனமா அமைஞ்சா என்ன பலன். அதாவது பலம் என்பது செவ்வாய் உச்சம் பெறுவது, அதாவது வக்ர நிவர்த்தி ஆவது, இந்த கெட்டுப்போன இடத்த சுப கிரகங்கள் பார்ப்பது, இது எல்லாம் சுபமாவே இருக்கும். வக்ரமாகிறது, நீசம் பெறுறது, உச்ச பெற்று வக்ரமாகிறது, அது இல்லாம அஸ்தமனமாகிறது, திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பலவீனமாகும். அப்படி பலம் பலவீனம், மேலும் வீடு போன்றவற்றை கட்டணும் அப்படின்னு, நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த வீடு கட்டுறதுக்கு காரகர் யாரு? செவ்வாய். பெரிய ஆடம்பரம் அலங்காரமான மாளிகை இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா சுக்கிரன் காரகர் ஆவார். ஒரு நார்மலான ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் காரகர் ஆயிடுவார். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை டாக்டர், அவர் அறுவை சிகிச்சை டாக்டர் ஆகணும் அப்படின்னா செவ்வாயுடைய காரகம் வேணும். செவ்வாயுடைய காரகம் இருந்தாத்தான் அவர் அறுவை சிகிச்சை பண்ணவே முடியும். சரி, உங்களுக்காக 7ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், குரு, புதன் எல்லா கிரகமும் இருக்கு. அவர் குரு பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை, சகோதர ஸ்தானத்தை, அந்த ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை அவர் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. உங்களுடைய ராசியில விருச்சக ராசி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷமா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பெயர்கள், கெட்ட செயல்கள், வருமானங்கள் இல்லாம காசு பணம் விரயம், இது எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. சந்திச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த விருச்சக ராசினியர்களும் ஒண்ணு. விருச்சக ராசி செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படி நிலையில இருந்தாலும் 45 நாள் அவரை பயணம் செய்வார். அவருடைய பயண காலங்கள் 45 நாள் இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது 1 வருட காலத்துக்கு அவர் இருப்பதனால குருவின் பார்வை பட்டாலே தோஷம் எல்லாம் பறந்து போகும். குரு பார்த்தால் கோடி நன்மை, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு. இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை ராகு கேது உங்களுக்கு உச்சமாகக்கூடிய ஒரு இடம். பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் உச்சத்துல இருக்காரு. அப்ப அது உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும். அது இல்லாம உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல கேது பகவான் இருப்பதனால் மறுமணங்கள் கைகூடும், காதல் திருமணங்கள் கைகூடும். உங்களுடைய லக்கணத்தையே பார்ப்பதனால் நீங்களே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சரி, இந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானத்து அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான். அவர் 12க்கும் 7க்குள்ள அதிபதி சுக்கிர பகவான். எல்லா கிரகமும் ஒண்ணு சேருது. இந்த ஒண்ணு சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது மிக மிக அருமையான பார்வை. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ங்கிற மாதிரி குரு பகவான் இந்த மற்ற 3 கிரகங்களோட சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை, குருவாக செயல்படுவார், புதனாகவும் செயல்படுவார், சுக்கிரனாகவும் செயல்படுவார், சூரியனாகவும் செயல்படுவார். முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவானும், தேவகுருவான குரு பகவானும், அசுர குருவான சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கும் பாவகங்கள் பலம் அடையும் என்பது மிக மிக அருமையான விஷயம். அப்ப பலமான என்ன ஆகும்? நல்லது நடக்கும், எந்த விதத்துலயும் குறைபாடுகள் நடக்காது. அப்ப இந்த விருச்சக ராசிக்கு இது வரைக்கும் நீங்க தட்டு தடுமாறி அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையா இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்களுக்கு வாய்ப்பு வழிவிடுது, நல்லதே செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது. இதுவரை முயற்சிகள் இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிக முயற்சிகள் செயல்படுவீங்க. அது இல்லாம
உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. லாபஸ்தானத்துக்கு உண்டான வேலைகள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாயிரும். அப்போ இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பட்ட அவமானங்கள் எல்லாமே கைகூடி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையே வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அமையும். இதில் எந்த விதமான குறைபாடுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, இந்த ராசியில விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி. அவர் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா பார்ப்பதினால் உங்களுடைய களத்திர ஸ்தானத்துக்கு உண்டான வேலைகள் நடக்கும், மறுமணங்கள் நடக்கும், கூட்டாளிகள், சொந்த பந்தங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு நிலையா அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த விசாக நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அமைதி குணங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்துருச்சு அவங்களுக்கு. அடுத்து அனுச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் உங்களுக்காக 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அர்த்தாஷ்டம சனியும் பார்த்தீங்க அப்படின்னா தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை சுபக்கிரகங்கள் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில அந்த சுபக்கிரகம் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனுச நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் எல்லா கிரகங்களும் என்னென்ன நன்மைகளை செய்யுதோ இந்த மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே நல்லதை செய்யும். ஒரே மாசத்துல இந்த 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பலமா இருக்கிறதும் பலவீனமா அமைகிறதும் அவரவருடைய நிலையை பொறுத்து, விதியை பொறுத்து, அந்த ஜனன ஜாதகத்தை பொறுத்து. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய ஜனன ஜாதகம் விதி எப்படி என்ன அமைவோ அதை பொறுத்து நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம தசாபத்தி காலங்கள், கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு ஒரு பலன் சொல்லுவாங்க. அந்த பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால புதன் பகவானுடைய பார்வை உங்களுக்கு குருவோடு சேர்ந்து பார்க்கறதுனால பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் சொல்ற மாதிரி உங்களுடைய சுப கிரகத்தோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது புதன் அசுப கிரகம் கிடையாது, நல்ல கிரகம் தான். இருந்தாலும் அது குருவோடு சேர்ந்து பார்க்கும்போது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், பத்திரப்பதிவு சம்பந்த விஷயங்கள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் உங்களுக்கு சரியாகி நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதற்கான வழியை வகுக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்குமே. அதாவது இந்த விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரங்களுமே நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு. இதை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சியானதும் சரி, இந்த செவ்வாய் பயிற்சி பலமா அமைகிறதும் பலவீனமா அமைகிறதும் ஒருவருடைய ஜாதகத்தை சொல்லிவிடும். அதாவது அவருடைய நடைமுறையும் சரி, வாழ்க்கை முறையும் சரி, பலமா அமைகிறதும் பலவீனமா அமைகிறதும் அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்போ உங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் பயிற்சி 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாசத்துல முடிஞ்சவொடனே வக்ரமாகிறாரு. வக்ரமாகக்கூடிய ஒரு நிலையாகப்பட்டது கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாசம் பக்கம் நீடிக்கும். அதாவது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அது தனியா போடுவோம். அது வீடியோ தொடர்ச்சியா நம்ம வீடியோ எல்லாம் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் ஒன்று இருந்தே தீரும். அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அதில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணாலுமே அந்த நம்பர் இருக்குது. நம்பரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி.